ஹாய் வணக்கம், வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான பலூடா செய்ய போகிறோம். இந்த அருமையான டெசர்ட் ஐட்டத்துக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல நம்ம ஜெல்லி செஞ்சு எடுத்துக்கலாம். ஜெல்லி செய்கிறதுக்கு அகர் ஒரு 5 கிராம் அளவுக்கு சுடு தண்ணியில் ஊற வச்சிடலாம். அது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். அகர் நம்ம 5 கிராம் தான் போட்டிருக்கோம். அதுக்கு மொத்தமாக 1/2 லிட்டர் தண்ணி தேவை. அந்த 1/2 லிட்டர் தண்ணியிலேருந்து தான் நம்ம இப்போ கொஞ்சம் சுடு தண்ணியை அதில் ஊற்றிருக்கோம். அதை அப்படியே ஊற வச்சிடலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். மீதி இருக்கிற தண்ணியை இப்போ பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஊற வச்சுருக்கிற அகரகரை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஊறி இருக்கிற இந்த அகரகரை அதில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அகரை கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். சீக்கிரம் கரைஞ்சிடும். ரொம்ப நேரம் ஆகாது, நம்ம ஊற வச்சுட்டோம், அதனால் சீக்கிரம் கரைஞ்சிரும். அகரகர் கரையிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டு கொதிக்கிட்டோம், வெயிட் பண்ணலாம். இப்போது நம்ம அதுக்குள்ளே ஒரு 2 ஸ்பூன் பால் பவுடரோ ஒரு 4-5 ஸ்பூன் ஜீனியும் கலந்து அதையும் இப்போ சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பால் பவுடர் இல்லைன்னா நீங்கள் அகரகரை ஊற வைக்கும் போது பாலை ஒரு 100-150 ml கொதிக்க வச்சு கூட அதில் ஊற்றி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக ரோஸ் சிரப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிட்டால் போதும். ரொம்ப அது வேகணும்லாம் இல்லை, நல்லா கொதித்தாலே போதும். இப்போ இன்னும் கொஞ்சம் சுகர் சிரப் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு 2 மணி நேரம் வெளியில் வைக்கிறதுனா 2லேருந்து 3 மணி நேரம் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனா ஒரு 2 மணி நேரம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம பலூடா செய்ய அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இப்படியே கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம அம்மங்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பால் 1/2 லிட்டரை நான் அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிக்கிறேன். 1/2 லிட்டர் பால் இதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிற அளவுகள்லாம் ஒரு 5 பேர் அளவுக்கு பலூடா ரெடி பண்ண முடியும். இந்த அளவுகள்லாம் அந்த அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். பால் நல்லா காஞ்சிருச்சு. இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு 6லேருந்து 7 ஸ்பூன் வரைக்கும் ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனியை கரைய விட்டுட்டு இப்போது நம்ம இதுக்கும் ரோஸ் சிரப் கொஞ்சமாக சேர்த்து கொதிக்க விடலாம். கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது நம்ம பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரோஸ் மில்க்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இதையும் நம்ம ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது தான். ஒரு 3 மணிலேருந்து 4 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஜில்லுன்னு ஆகிற வரைக்கும் இருக்கணும். அப்போ தான் நமக்கு பலூடா நல்லாயிருக்கும். இப்போ சப்ஜா விதையை தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் கூட ஊறலாம். நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம இப்போ சேமியா கொஞ்சம், அது வறுத்த சேமியாவும் இருக்கலாம், இல்லாட்டினா இது மாதிரி சேமியா இருந்தாலும் போதும். இதை நம்ம இப்போ அவிச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம பாயசத்துக்கு வேக வைப்போம்ல, அந்த மாதிரி பதத்துக்கு வேக வைக்க போகிறோம். அதுக்கு இப்போ அடுப்பில் கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சு இந்த சேமியாவை அதை சேர்த்து வேக வச்சுக்கலாம். சேமியா அது இந்த பதத்துக்கு வெந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இது மேலே கொஞ்சம் தண்ணி, பச்சை தண்ணி கொஞ்சம் அது மேலே ஊற்றிடலாம். குடிக்கிற வாட்டரை கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்படியே ஆற வச்சிடலாம். முடிஞ்சால் இதையும் கூட கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், ஜெல்லுன்னு இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். பாதாமும் பிஸ்தாவும் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன். நட்ஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஆப்பிள் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் போடலாங்க. நான் இன்றைக்கி ஆப்பிள் மட்டும்தான் போடுறேன்.
இப்போது எல்லாத்தையும் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். பாருங்கள், கார்னிஷ் பண்ணுறதுக்கு நட்ஸை கட் பண்ணியாச்சு. செர்ரி பழம், ஐஸ்கிரீம், ஆப்பிள், சப்ஜா விதை, கிஸ்மிஸ்ஸு, நம்ம சேமியா, ஜெல்லி, ரோஸ் மில்க் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஜெல்லியை நம்ம கிளாஸில் போட்டிருக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜெல்லி அதை போட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக ஊற வச்சுருக்க சப்ஜா விதை ஒரு 2 ஸ்பூன் அதையும் இப்போ அதில் போட்டுடலாம், கிளாஸில் போட்டுடலாம். அடுத்ததாக நம்ம இப்போது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். சேமியா சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம ரோஸ் மில்க் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது மேலே இப்போ நான் ஐஸ்கிரீம், உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் இருந்தாலும் பரவாயில்ல, ஐஸ்கிரீம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எனக்கு கரண்ட்டு போனதால் ஐஸ்கிரீம் கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரீசரில் இருக்கிற டைமில் எடுத்து போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பழங்களை அதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நட்ஸை எல்லாத்தையும் கொஞ்சம் தூவி விட்டுடலாம். நான் இன்றைக்கி ஆப்பிள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இல்லை வாழைப்பழம், என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் உங்களுக்கு தேவையானதை சேர்த்துக்கலாம். மாதுளை எல்லாம் சேர்த்துக்கலாம். மேலே நட்ஸு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது நட்ஸை போட்டாச்சு. அது மேலே கொஞ்சமாக ரோஸ் மில்க் அதையும் ஊற்றி அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் எடுத்து இப்போ வச்சிடலாம். ஐஸ்கிரீம் ஒரு க்யூப் எடுத்து அதில் வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கும் இப்போது ஃப்ரூட்டியாக அது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸையும் சேர்த்து தூவி விட்டுடலாம். இப்போது ஒரு செர்ரி, அவ்வளோதான். ஒரு அருமையான பலூடா ரொம்ப ஜில்லுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக ரோஸ் சிரப்பை கொஞ்சம் ஊற்றிட்டோம்னா சூப்பராக பலூடா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.